ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 5 கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டியிலேருந்து டிஃபரன்ஷியேஷன் பார்க்க போகிறோம். டிஃபரன்ஷியேஷனுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ரூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோட ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். இது எப்படி வந்தது அப்படின்றதோட இன்ட்ரடக்ஷனாக நம்ம கிளாஸ் 11 வீடியோஸ்ல ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இதோட அப்ளிகேஷன் மட்டும் நம்ம கிளாஸ் 12ல பார்க்குறோம். இப்போ எக்ஸ் டு த பவர் என், எக்ஸ்ன்றது நம்மளோட வேரியபிள், என்னன்றது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் பவர் 2, எக்ஸ் பவர் 3 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அதுதான் உங்களோட டிஃபரன்ஷியேஷன். இப்போ டிஃபரன்ஷியேட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ dx பை dx அப்போ அதோட ஆன்சர் வந்து 1 தான் வரும். இப்போ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இது வேற வேரியபிள், இது வேற வேரியபிள், அப்போ இதை dy பை dxன்னு அப்படியே தான் எழுதணும். அதை நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சின்னு போட்டிருக்கேன். சின்றது எனி கான்ஸ்டன்ட், ஏதாவது ஒரு நம்பர் 7, 9, மைனஸ் 17 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து அதை டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன வேரியபிள் கேட்டாலும் நீங்கள் 0 தான் எழுதணும். ஸோ ரெண்டு முக்கியமான ரூல்ஸ், ப்ராடக்ட் ரூல், கோஷன்ட் ரூல். இதை வந்து லெபின்ஸ் ரூல்னு கூட சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட் ரூலை. இப்போ வி அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிளில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். u' ப்ளஸ் uv', u அப்படியே எழுதிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி ரெண்டு பேர் வந்து டிவிஷனில் இருந்து அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இதே ஃபார்முலா தான், u' மைனஸ் uv' அப்படின்னு போட்டுட்டு இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் ஒரு v² போடுங்க. அதுதான் உங்களோட கோஷன்ட் ரூல். இந்த ரெண்டு ரூல் நமக்கு தெரியணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ரொம்ப தேவையானது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட வேல்யூஸ். சைன், காஸ், tan, கொசிகன், சீக்கன், காட்டுன்ற நம்மளோட 6 ரேஷியோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ. sin x பண்ணால் cos x, cos x பண்ணால் மைனஸ் sin x. அது மாதிரி டேனுக்கு வந்து சீக்கன் ஸ்கொயர்டு வரும், காட்டுக்கு மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்டு வரும். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஸ்கொயரில் வருவாங்க. சீக்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ், கொசிக்கன்னா கொசிக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், இது மைனஸில். இதில் வந்து இந்த ஆறையும் பாருங்களேன், 3 பேர் நெகட்டிவில் இருப்பாங்க. அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சியில் ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா சி காஸ் எக்ஸ், கொசிக்கண்ட் எக்ஸ், காட் எக்ஸ். சியில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன் வரும்போது ஆன்சர் நெகட்டிவில் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து மறந்து போகாமல் இருக்கும். இப்போ சைனும் காசும் ஒரே மாதிரி வரும், டேனும் காட்டும் ஒரே பேட்டர்னில் வரும், கொசிக்கனும் சீக்கனும் ஒரே பேட்டர்னில் வரும். சியில் ஸ்டார்ட் ஆனவங்களுக்கு மைனஸ் சைன் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறேன், சைன் ஆஃப் x² + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வெறும் சைன் எக்ஸாக இருந்தால் நம்ம டேரெக்டாக காஸ் எக்ஸ்ன்னு எழுதி சம முடிச்சிருப்போம். ஆனால் வெறும் எக்ஸ் கொடுக்காம எக்ஸுக்கு பதிலாக திருப்பி ஒரு பாலினாமியல் x² + 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி இது வந்து செயின் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல்ல சைனை பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனே நம்ம பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் சைன் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது, காஸ் எக்ஸ். இது நீங்கள் எழுத வேண்டாம், இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணுன்றதுக்காக நான் இங்கே எழுதுறேன். சைன் எக்ஸை யூஸ்வலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும், எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 வரும்ல. இதான் ரூல். அதுமாதிரி எந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 ஆகிடும். அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் நம்பர். இப்போ இதில் கான்ஸ்டன்ட் வந்து 5 இருக்கா, அப்போ 5 வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் 0ன்னு கிடைக்கும். இதான் நம்மளோட ரூல். நீங்கள் எக்ஸாமில் ரூல்ஸ் எழுத வேண்டாம், ஜஸ்ட் இது மட்டும் எழுதினா போதும். ஸோ இது முதல்ல சைன் ஆஃப்னு இருக்கிறதுனால சைன் எக்ஸ்ன்னு இருந்தால் காஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ சைன் ஆஃப் x² + 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் x² + 5ன்னு வரும். காஸ் எக்ஸ் நம்ம எழுதக்கூடாது, சைன் ஆஃப் இங்கே என்ன இருக்கோ அந்த அப்படியே தான் எடுத்து எழுதணும். ஸோ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த உள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கணும். டாட் வச்சா அது மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ உள்ளே இருக்கிற x² + 5 இது வெறும் அடிஷனில் இருக்கு இல்லையா. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம். முதல்ல x² டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். பார்க்க எக்ஸ் பவர் n மாதிரி இருக்குல்ல. அப்போ n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, n-க்கு பதிலாக 2 இருக்குது, x பவர் 2 மைனஸ் 1ன்னு எழுதிடலாம். ப்ளஸ் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா தான் கான்ஸ்டன்ட் ஆச்சு. ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ காஸ் x² + 5ன்றது அப்படியே வந்துடும். 2x பவர் 1ன்னா 2x தான். ஸோ மல்டிபிள் பை 2x அப்படின்னு எழுதிடலாம். இதான் உங்களோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ. இப்போ அடுத்த கொஸ்டினில் காஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காகவே காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும். முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க இந்த சைன் எக்ஸ் இருக்குல்ல, இது மொத்தமாக எக்ஸ்ன்னு யோசிச்சுக்கோங்க. இது பார்க்க காஸ் எக்ஸ் மாதிரி இருக்குது. காஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அவங்க சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது அப்படியே தான் வரும். ஸோ காஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ இந்த உள்ளே இருக்கிற சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், காஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ மல்டிபிள் பை காஸ் எக்ஸ்ன்னு எழுதுனா அதுதான் உங்களோட சரியான டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அடுத்து கொஸ்டின் 3 பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்க சைன் ஆஃப் சம் டேர்ம் இங்கே இருக்குது. அப்போ பார்க்க சைன் எக்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ சைன் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, காஸ் எக்ஸ். இப்போ நம்ம இதை என்னென்னு எழுதிடலாம், காஸ் எக்ஸ்ன்னு எழுதிடலாம்.
காஸ் எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஆனா இங்க வெறும் எக்ஸ் இல்ல இல்லையா? ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கு. இப்போ முதல்ல ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஏஎக்ஸ்ல இதுல ஏ வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் பக்கத்துல இருக்க ஒரு நம்பர், அதை கோஎஃபிஷியன்ட் தான் சொல்லணும், கான்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் வரும். அப்புறம் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வந்துடும்? நமக்கு 1ன்னு வந்துடும். அப்போ இதோட வேல்யூ என்ன? ஏ தான். அப்போ ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏன்னு கிடைக்கும். இதுல பின்றது வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா அது பக்கத்துல எக்ஸே இல்லைல்ல. அப்போ பிஏ கான்ஸ்டன்ட்னு யோசிச்சு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0ன்னு வந்துடும்னு எழுதிக்கணும். அப்போ ஏ மல்டிபிள் பை காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்றது தான் உங்களோட சரியான டிஃபரன்ஷியேஷன். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இப்படி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின்ல வந்து டிஃபரன்ஷியேட்னு இதை கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதனால டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த மாதிரி உங்களோட கொஸ்டின். இவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா கொஸ்டின்ல. இப்போ பாருங்களேன், இது பார்க்க சீக்கண்ட் ஆஃப் இங்க பிராக்கெட்ல ஒரு டேர்ம் இருக்கு. இதை மொத்தமா எக்ஸ்ன்னு யோசிங்க. சீக்கண்ட் எக்ஸ் மாதிரி இருக்கு பார்க்க. சீக்கண்ட் எக்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேஷன் என்ன? சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். ஆக்சுவலா இங்க என்ன ஆங்கிள் கொடுத்திருந்தாலும் அது அப்படியே வரும். சீக்கண்ட் எக்ஸ் ஒரு தடவை, டேன் எக்ஸ் ஒரு தடவை எழுதணும். அப்போ இது சீக்கண்ட்னு இருக்கிறதுனால நம்மளோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் சீக்கண்ட் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக இது அப்படியே தான் எழுதணும் நம்ம. ஸோ இது வந்து சீக்கண்ட் எக்ஸ், அதுக்கப்புறம் டேன் எக்ஸ். ஸோ டேன் ஆஃப் டேன் ரூட் எக்ஸ்ன்னு போடணும். இது சீக்கண்ட் எக்ஸ் மாதிரி இருக்கு. அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ்ன்னு வந்துருச்சு. எக்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே தான் எழுதணும். ஸோ சீக்கண்ட்ன்றதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? டேன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ டேன் ரூட் எக்ஸ் தான் இருக்கு. ஆனால் முதல்ல இந்த டேனை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். டேனோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் தானே. அப்போ இங்க சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு இங்க எக்ஸ் இருந்தா தானே இங்க எக்ஸ் போடுவீங்க. இங்க ரூட் எக்ஸ் இருக்கிறதுனால சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ரூட் எக்ஸ் அப்படின்னு போடணும். அடுத்து டேனை பண்ணியாச்சு. இது வெறும் எக்ஸா இருந்தா நம்ம விட்டுருவோம், ஏன்னா எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 1ன்னு சொல்லிடுவோம். இங்க ரூட் எக்ஸ் இருக்கு. அப்போ ரூட் எக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ரூட் எக்ஸ் பண்றதுக்கு. இப்போ எக்ஸ் பவர் என்னன்றதை நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது என்ன வரும்? n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1ன்னு எழுதுவோம்ல டிஃபரன்ஷியேஷன்ல. ரூட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் டு த பவர் 1/2ன்னு அர்த்தம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஸ்கொயர் ரூட்னா இங்கே 2 இருக்கதா அர்த்தம். அதை நம்ம எக்ஸ்பென்ஷியல் பவர்ல எழுதும்போது எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதுவோம். அப்போ இந்த ஃபார்முலா படி முதல்ல n-க்கு பதிலாக 1/2 இருக்கு. n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சரி, எக்ஸ் மைனஸ் 1 எழுதிடலாம். 1/2ல 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஹாஃப் கிடைக்கும். ஸோ இது இப்படி எழுத முடியும் நம்மளால. எக்ஸ் பவர் மைனஸ் 1/2/2 அப்படின்னு எழுதிடலாம். 1/2ன்றது ரூட், இது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இதை பாசிட்டிவ்ல மாத்திரக்கு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்துக்கலாம். டினாமினேட்டர்ல எடுத்துட்டு வந்துட்டோம்னா 1/2 டைம் ரூட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இது ஒரு ஃபார்முலாவே படிச்சுக்கோங்க. ஏன்னா ரூட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/2, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ் தான் கிடைக்கும். ஒரு தடவை இதை எழுதி மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்லை. ரூட் எக்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1/2 ரூட் எக்ஸ் தான். ஸோ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதை எடுத்து எழுதிடணும் நம்ம. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபரன்ஷியேட் சைன், அப்புறம் கீழே வந்து காசு இருக்கு. இப்போ இதை பார்க்க u பை v பேட்டர்ன்ல இருக்குல்ல. இப்போ இது வந்து கோஷன் ரூல் அப்ளை பண்ண தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். மேலே இருக்க ஃபங்க்ஷனை யூன்னும் கீழே இருக்க ஃபங்க்ஷனை வின்னும் எடுத்துட்டு u பை v டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா u டேஷ் v மைனஸ் u v டேஷ் வேணும். ஸோ எப்படி பார்த்தாலும் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வேல்யூ எடுத்து வச்சுக்கணும், விஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணி வேல்யூ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 5ல ஸோ மேலே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ யூக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூன்ற ஃபங்க்ஷனை எடுத்துட்டோம். நம்மளுக்கு எப்படியும் ஃபார்முலா சப்ஸ்டியூஷனுக்கு யூ டேஷ் வேணும்ல, அதனால ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் யூ டேஷ், அதாவது டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதாவது யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டியூ பை டிஎக்ஸ்னாலும் யூ டேஷ்னாலும், ஸோ அதை நம்ம யூ டேஷ்னு கூட ஷார்ட்டாக எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்க சைன் ஆஃப் ஒரு டேர்ம் சைன் எக்ஸ் மாதிரி இருக்கு. இது மொத்தமா எக்ஸ்ன்னு யோசிங்க. சைன் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? காஸ் எக்ஸ். அப்போ இதை பண்ணும்போது முதல்ல காஸ் எக்ஸ் வரும். அதை எக்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தான் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன டேர்ம் இருக்கோ அதை போய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். செயின் ரூல்ல ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதுல ஏன்றது கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 தானே வரும். அப்போ இது a இன்ட்டு 1a பிளஸ் பின்றது வெறும் கான்ஸ்டன்ட், ஏன்னா அதுல வேரியபிளே இல்லைல்ல, அதனால இது என்னவாயிடும்? 0 ஆயிடும். ஸோ இதான் உங்களோட வேல்யூ யாருக்கு? யூ டேஷ்க்கு. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூஷனுக்கு நமக்கு என்னவும் வேணும்? பி டேஷும் வேணும். அப்போ பிக்கு பதிலாக இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பி டேஷ் வேணும். ஸோ இதை பார்க்க காஸ் எக்ஸ் மாதிரி இருக்கு. காஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் போட்டு சைன் போட்டு எக்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதிக்கலாம். காசை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சா? இப்போ இந்த உள்ள இருக்கவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சிஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா சி வரும், ஏன்னா எக்ஸ் 1 ஆயிடும். டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்திருக்கும்.
ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்னா இது u by vல இருந்ததுனால இந்த ரூல் படி முதல்ல u டேஷும் vயும் எழுதணும். இதான் நம்மளோட u டேஷ். a into cos of ax plus b u டேஷ் எழுதியாச்சா? b வந்து cos of cx plus d அதுவும் எழுதியாச்சு. மைனஸ் போட்டாச்சு ஃபார்முலால இருந்து uவையும் v டேஷும் எழுதணும். u இங்க இருக்கு sin of ax plus b, b டேஷ் வந்து மைனஸ் sin of cx plus d into c அதை எழுதிட்டு by v ஸ்கொயர், v யோட டேர்ம் எழுதி ஸ்கொயர் போட்டிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது ரொம்ப பெருசா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு. அவங்களை இதை மல்டிபிள் பண்ண இது பிளஸ் ஆயிடும். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நியூமரேட்டர்ல இந்த மைனஸையும் பிளஸ் ஆகிக்காச்சு. இங்கே ஒரு சி மல்டிபிள் இருந்தது, மற்ற ரெண்டு டேர்ம் எடுத்து அப்படியே தான் எழுதியிருக்கோம். டினாமினேட்டர்ல காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி த ஹோல் ஸ்கொயர்னா காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டின்னு ரெண்டு தடவை நம்ம எழுதிக்கலாம். சிம்பிளிஃபிகேஷனுக்காக இப்போ மேலே ரெண்டு டேர்ம் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர்ல இருக்க டேர்மை ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக எழுதணும் இல்லையா? அதனால இவங்களுக்கு கீழேயும் டினாமினேட்டர்ல காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு ஒரு டேர்ம், திருப்பியும் காஸ் ஆஃப் சிஎக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால ரெண்டு தடவை எழுதியிருக்கோம். ஏன் அப்படி எழுதுறோம்னா நான் ஒரு காசை இப்படி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், அதனால ரெண்டா பிரிச்சு எழுதிக்கோங்க. இங்கே அதே மாதிரி பிரிச்சு எழுதிடலாம். காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி காஸ் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி ஏன்னா ரெண்டு டேர்முக்குமே கொடுக்கணும், அப்படி எழுதிக்கோங்க. இதுல கேன்சல் பண்ற மாதிரி இல்லை எதுவுமே. ஆனா இங்கேயும் சிஎக்ஸ் பிளஸ் டின்ற ஆங்கிள், இங்கேயும் சிஎக்ஸ் பிளஸ் டின்ற ஆங்கிள் இருக்கு பாருங்க. சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் மாதிரி இருக்கு, இந்த ஆங்கிள் ஒரே மாதிரி இருக்கு. அதனால சைன் பை காஸ்ன்றது நம்ம என்னன்னு எழுதிடலாம், டேன்னு எழுதிடலாம். இங்க பாருங்க, இங்க இருக்கிற டேர்ம் ஏதாவது எழுத முடிஞ்சா எழுதிடணும். ஏன்னா சிங்கிளா மாத்தணும்னா இங்க ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கு, இங்க சிஎக்ஸ் பிளஸ் டிபி இருக்கு, அவங்கள நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஆனா 1 by cos அப்படின்றத நம்ம என்னன்னு எழுத முடியும், சீக்கண்ட்னு எழுதிட முடியும். அப்ப மேல நியூமரேட்டர்ல ஏயும் காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பியும் இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்க காசை மேல எடுத்துட்டு வந்தோம்னா சீக்கண்ட் ஆயிடும். அப்ப சீக்கண்ட் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டின்னு எழுதிக்கலாம். பிளஸ் சி டைம்ஸ் இதுல இந்த ரெண்டு டேர்மையும் ஜாயின் பண்ணி டேன் ஆக்கிடலாம். இந்த காசை மேலே எடுத்துட்டு போயிடலாம். அப்போ சைன் மேலே ஒரு ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல இந்த காசை மேலே எடுத்துட்டு போனோம்னா சீக்கண்ட் ஆயிடும் உங்களோட ரெசிப்ரோக்கல் சிஎக்ஸ் பிளஸ் டி. இவங்க வந்து சைன் பை காசு இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி நம்ம என்ன எழுதிடலாம், டேன்னு எழுதிடலாம். அப்போ டேன் ஆஃப் சிஎக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு எழுதிட்டா இதுதான் இருக்கிறதுல ஷார்ட் ஃபார்ம். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இது முதல்ல என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு பாருங்க. அடிஷனா, சப்ட்ராக்ஷனா, மல்டிபிகேஷனா, டிவிஷனான்னு பாருங்க. இது மல்டிபிகேஷன்ல இருக்கு. அப்போ நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். டைரக்டா இது தனியா பண்ண முடியாது. ஸோ யூவின்னு ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். அப்புறம் யூ அப்படியே வச்சுட்டு விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். இதுதான் உங்களோட ப்ராடக்ட் ரூல். அதில் தான் நம்ம இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல முதல்ல ஃபங்க்ஷன் வந்து யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ யூ வந்து நம்மளோட காஸ் ஆஃப் எக்ஸ் கியூப். இந்த மாதிரி நம்மளோட வியோட ஃபங்க்ஷன் வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் டு த பவர் 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். முதல்ல யூ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா முதல்ல இந்த கொஸ்டின் பார்க்க என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்க. காஸ் எக்ஸ் மாதிரி இருக்கு. காஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன, மைனஸ் சைன் எக்ஸ். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். முதல்ல இந்த காசை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். ஸோ மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ் கியூபை தான் எடுத்து எழுதணும். இது வெறும் எக்ஸாக இருந்தால் இதை விட்டுடலாம். இங்கே ஆனால் எக்ஸ் கியூப் இருந்துச்சு. அப்போ எக்ஸ் கியூபை திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பக்கத்தில் எழுதணும். செயின் ரூல் அதுக்கு பேர். எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 வரும்ல. அப்போ என்னுக்கு பதிலாக இங்கே 3 இருக்கு. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 3 மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ தான் நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ விஏ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது முதல்ல இந்த கொஸ்டின் என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்க. மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கு மொத்தமாக. இப்போ இது வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் மாதிரி. இப்போ இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்குன்னு யோசிக்கணும். இது சைன்ல தான் இருக்கு, ஆனால் முதல்ல ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சைனுக்கு வரணும். இது கீழே இருக்கிறது ஃபுல்லா எக்ஸ், இது ஒரு ஸ்கொயர். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 2x வரும் இந்த ரூல் படி. ஏன்னா எண்ணுக்கு பதிலாக 2 இருக்கு, இங்கே 2 மைனஸ் 1 பண்ணால் 1ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் என்ன, 2x. அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. முதல்ல உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வந்துடும். எக்ஸ் வந்து நம்மளோட சைன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 5. இந்த 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, 2xன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த 2 இங்கேருந்து போயிடும். இப்போ உள்ள இருக்கிற அந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸ் இங்கே யாரு, சைன் ஆஃப் எக்ஸ் பவர் 5. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், காஸ் எக்ஸ் வருமா. அப்போ நம்ம இங்கே எழுத வேண்டியது காஸ் எக்ஸ். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் எழுதணும். அப்புறம் எக்ஸ் பவர் 5 போய் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இதுக்கு பேர் தான் செயின் ரூல். எக்ஸ் பவர் 5 இந்த பேட்டர்னில் டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 5 மைனஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கணும். முதல்ல இந்த ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், அப்புறமா இந்த எக்ஸ் பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இது ஷார்ட்டாக எழுதிக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு. மல்டிபிள் பண்ணால் 10. எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 வந்து 4 ஆகிடும். இப்போ எக்ஸ் பவர் 4 மேலே வந்து சைன் எக்ஸ் டு த பவர் 5யும் ஒரு காஸ் எக்ஸ் டு த பவர் 5ன்ற டேர்மும் இருக்கு. இதுதான் நம்மளோட வி டேஷ்.
மாதிரி u டேஷ்க்கு நம்மளோட டேர்ம் இங்கே ஒரு 3 இருக்கு, எக்ஸ் டு த பவர் 3 மைனஸ் 1 வந்து 2, இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கு, ஸோ மைனஸ் ஆஃப் அப்படியே வச்சுட்டு இங்கே சைன் எக்ஸ் டு த பவர் 3 இருக்கு. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு u டேஷ் b எழுதணும், அப்புறம் யூவையும் b டேஷும் எடுத்து எழுதி ஆட் பண்ணணும். ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு u டேஷும் bயும், இதான் நம்மளோட u டேஷ், இதான் நம்மளோட b. ஸோ மைனஸ் 3 டைம் எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஆஃப் எக்ஸ் கியூப் எழுதியாச்சு u டேஷ், மல்டிபிள் பை v இங்கே இருக்கு, சைன் ஸ்கொயர் எக்ஸ் டு த பவர் 5, u டேஷும் vயும் எழுதியாச்சு. அப்புறம் ப்ளஸ் போட்டு யூவையும் v டேஷும் எழுதணும், ப்ளஸ் u இங்கே இருக்கு, காஸ் எக்ஸ் டு த பவர் 3, யூவை எழுதியாச்சு, பக்கத்தில் v டேஷ் இந்த மொத்த டேர்மை எடுத்து எழுதணும் நம்ம. ஸோ 10 எக்ஸ் டு த பவர் 4 சைன் எக்ஸ் டு த பவர் 5 மல்டிபிள் பை காஸ் எக்ஸ் டு த பவர் 5 எழுதணும். இதுதான் நம்மளோட டிஃபரன்ஷியேஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். 2 டைம் ரூட் ஆஃப் காட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், பேசிக்காக இது பார்க்க 2 இன்ட்டு சம் டேர்ம் மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட். அப்போ இந்த 2 அப்படியே தான் இருக்கும். எக்ஸை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்து இது வந்து 2ன்னு மாறும். இதான் 2xோட டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இதில் வந்து இப்போ இந்த 2xன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த எக்ஸை திருப்பி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்ல, ஏன்னா இது எக்ஸு கிடையாது, இது ஒரு டேர்மாக இருக்குது. இப்போ இவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நம்பர் மட்டும் மல்டிபிள் இருந்து அதை அப்படியே வச்சுட்டு இவங்களை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ இது ரூட் எக்ஸ் மாதிரி இருக்கு. ரூட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1/2 ரூட் எக்ஸ். ஸோ இவங்கள 1/2 டைம் ரூட் எக்ஸ் அப்படியே எழுதிட வேண்டியதான். காட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றதை எழுதிடணும். இந்த ரூட்டை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ஏன்னா ரூட் ஆஃப் இது மொத்தமாக எக்ஸ்ன்னு எடுத்துட்டு 1/2 ரூட் எக்ஸ்ன்னு எழுதிட்டோம். ஸோ ரூட்டோட டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ காட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். காட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ் வரும் இல்லையா? மல்டிபிள் பை மைனஸ் கொசிகன் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு கொடுத்துருக்கிறதுனால இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இப்போ காட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சா? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த பேட்டர்ன் எக்ஸ் பவர் என், அப்போ 2xன்னு வரும். இங்கே வந்து 2 - 1ன்றதை நம்ம என்னென்னு எழுதிடுவோம்? 1ன்னு எழுதிடுவோம். ஸோ இதை ஷார்ட் பண்ண போகிறோம். இந்த 2வை என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் நம்மக்கிட்ட மேலே வந்து மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, 2 டைம்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த 2 - 1 1 ஆயிடும். டினாமினேட்டரில் காட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் டிஃபரன்ஷியேஷன் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளோட புக்கில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கிவ் யுவர் ஆன்சர் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு கொடுத்தாங்கன்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காட் இருக்கு, காட்டை வந்து நம்ம காஸ் பை சைன் பேசிக்காக எழுதுவோம்ல, அதனால இதை வந்து காஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா காட்டுனா காஸ் பை சைன் தான், ரூட் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே ரூட் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேர்மை டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ இந்த ரூட்டில் இருக்க சைன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ இதை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர்ட், நியூமரேட்டரில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது, இன்னொரு 2x இருக்குது. இங்கே ஒரு கொசிகன் ஸ்கொயர் கூட இருக்குன்னா கொசிகன் ஸ்கொயர் இருக்கான்னு நம்ம அதை என்னென்னு எழுதிக்கலாம்? 1/sin ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ மேலே 1 போட்டிருக்கதா எடுத்துகிட்டு இதை வந்து சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். ஏன்னா 1/sin ஸ்கொயர்டு வந்து கொசிகன் ஸ்கொயர் தான். இங்கே டினாமினேட்டரில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குல்லையே, அதையும் எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போ இதில் வந்து சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குல்ல, அப்போ இதில் வந்து சைன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்ற டேர்ம் 2 தடவை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை இப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம. இது சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்றதுனால 2 தடவை சைன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு பிரிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அதை ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு 2 தடவை எழுத முடியும். ஏன்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் வந்து எக்ஸ் தான் வரும். இது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து சைன் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது, இதில் சைன் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து வெளில இருக்குது. அப்போ வெளியில் இருக்கிற ஒரு சைன் எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து 2 தடவை ரூட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. ஸோ இதில் ஒரே ஒரு சைன் எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர்னு இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டு ஒரு ரூட்டை என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க 2 பேருமே ரூட்டில் இருக்காங்க, இவங்க 2 பேரும் ஒரே ரூட்டில் எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ ரூட் ஏ மல்டிபிள் பை ரூட் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம 2 பேரையும் சேர்த்து ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பின்னு எழுத முடியும். அடிஷன் சப்ராக்ஷனை சேர்க்க முடியாது, நம்ம மல்டிபிளில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை இப்படி சேர்த்து இப்படி எழுதிக்கோங்க. ஸோ மேலே வந்து மைனஸ் 2x மட்டும் இருக்கும், டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை
cos x squared வெளியில வந்து ஒரு sin x squared இருக்கு. இது வந்து sin a into sin b மாதிரி இருக்கு பாருங்க. இது உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்ட்ல sin 2x அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை வந்து 2 times sin x cos x அப்படின்னு நம்ம எழுதுறது வழக்கம். இதுல sin x உம் cos x உம் மட்டும் தான் இருக்கு, இந்த 2 இல்ல. அப்ப இந்த 2 நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ sin 2x divided by 2 அப்படின்றது தான் உங்களோட sin x cos x ஓட ஃபார்முலா. ஆனா இங்க x க்கு பதிலா கொஸ்டின்ல என்ன இருந்தது, x squaredன்னு இருந்தது. minus 2x by root of இந்த x க்கு பதிலா இங்க இருக்கிற x squared போட்டிருக்கணும். அப்ப sin 2 times x squared divided by 2 ன்னு வந்திருக்கும். இங்க வெளியில வந்து நம்ம கிட்ட ஒரு sin x squared இருக்கு. இந்த ரூட் வந்து இந்த நியூமரேட்டருக்கும் இருக்கு, இந்த டினாமினேட்டருக்கும் இருக்கு. ஸோ கீழே வந்து ரூட் 2ன்னு எடுத்துட்டு டினாமினேட்டர்ல ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ரூட் 2 நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். அப்போ minus 2 root 2x divided by ரூட்டுக்குள்ள sin 2x squared multiple by sin x squared அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி எழுதலாம். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 8th கொஸ்டின் பார்க்கலாம். காஸ் ஆஃப் ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேசிக்காக காஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது, மைனஸ் சைன் எக்ஸ். இந்த மாதிரி ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1/2 ரூட் எக்ஸ் வரும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தா போதும் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு. முதல்ல காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் அங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிடணும். ஸோ காசை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இது வெறும் எக்ஸா இருந்தால் நம்ம அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் இங்கே ரூட் எக்ஸ் இருக்குல்ல, அப்போ ரூட் எக்ஸை திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ரூட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னது, 1/2 ரூட் எக்ஸ். ஸோ இப்படி எழுதிடலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நியூமரேட்டரில் மைனஸ் சைன் ரூட் எக்ஸ் இருக்கு, டினாமினேட்டரில் 2 டைம் ரூட் எக்ஸ் இருக்கு. ஸோ இப்படி தான் எழுதணும். இதெல்லாம் என்னைக்கும் கேன்சல் பண்ணவே முடியாது. இது சைனோட ஆங்கிள், இது வெறும் நம்பர் வெளியில் வருது, இதை கேன்சல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே தான் ஸ்டாப் பண்ணணும். Question number 9ல prove that the function f given by f of x is equal to modulus of x minus 1 where x belongs to the real number is not differentiable at x is equal to 1 ன்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் டிஃபரன்ஷியபிளோ இல்லை நாட் டிஃபரன்ஷியபிளோ என்ன ப்ரூஃப் கேட்டாலும் அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃபரன்ஷியபிலிட்டியும் ரைட் ஹேண்ட் சைட் டிஃபரன்ஷியபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஈக்குவலா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்க டெஃபினட்டா என்னவாவும் இருக்கணும், ஃபைனைட்டாவும் இருக்கணும். ஃபைனைட்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டோட ஆன்சரும் நாட் டிஃபைன் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் நான் டிஃபைன் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ ரெண்டுமே ஃபைனைட் நம்பரா இருந்து ஈக்குவலா இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து டிஃபரன்ஷியபிள்னு சொல்லணும். ஸோ இது வந்து உங்களோட டெஃபினேஷன் மாதிரி. எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் ஆகணும் அட் த பாயிண்ட் சியில் அப்படின்னா தென் அவங்களோட லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 மைனஸ் இது வந்து உங்களோட லெஃப்ட் சைட் லிமிட்டும் அது மாதிரி 0 பிளஸ் உங்களோட ரைட் சைட் லிமிட்டும் ஒரே மாதிரி ஃபைனைட்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா ஏன் வந்ததுன்ற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, இதோட என் ஸ்கிரீன்ல வரும், தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இது எப்படி இந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம அட் த பாயிண்ட் 1ல சப்ஸ்டியூஷன் பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் LHD அப்படின்னு நம்ம எழுதுவோம் பேசிக்கா இதை. ஸோ இதை எழுதும் போது லிமிட் h tending to 0 f ஆஃப் இங்க இந்த c பிளஸ் ஹெச்னு கொடுத்துருக்காங்கல்ல, இங்க பாருங்களேன் x is equal to c-ன்னு இருக்கிறதுனாலதான் இங்க c பிளஸ் ஹெச்னு வந்திருக்கு. இங்க at x is equal to என்ன கேட்டிருக்காங்க, 1 கேட்டிருக்காங்கல்ல. அப்ப இந்த c யோட பிளேஸ்ல நம்ம போட வேண்டிய நம்பர் 1. ஸோ f ஆஃப் 1 பிளஸ் ஹெச் மைனஸ் f ஆஃப் 1 எங்கெல்லாம் c வருதோ அங்கெல்லாம் அந்த பாயிண்ட் என்னவோ அதை போடணும். இங்க 1ன்றதுனால 1ன்னு போட்டிருக்கோம். ஹெச்ன்றது அப்படியே தான் இருக்கும். ஹெச்ன்றது ரொம்ப சின்ன நம்பர். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்னால இங்க 0 மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் எழுதணும். ரெண்டும் சேமா வருதான்னு பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்க்கு லிமிட் h tending to 0 பிளஸ் நம்மளோட ரைட் சைட் ஆஃப் த பாயிண்ட் செக் பண்றோம். அதே மாதிரி f ஆஃப் 1 பிளஸ் h மைனஸ் f ஆஃப் 1 by h அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, பார்க்க f of x மாதிரி இருக்கு, இதுவும் f of x மாதிரி தான் இருக்கு. f of இது ஃபுல்லா x இருந்தா நமக்கு கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனை போய் பாருங்க. f of x எப்படி எழுதணுமா, மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 1. அதாவது இந்த இடத்துல என்ன டேர்ம் இருக்கோ அது கூட ஒரு -1 போட்டு மாடுலஸ் போடணும். அப்போ f கூட இங்க என்ன நம்பர் இருக்கோ அவங்க கூட ஒரு மாடுலஸ் போட்டு ஒரு -1 நம்ம என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். நமக்கு அதான் கொஸ்டின். ஸோ மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 1, எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 பிளஸ் ஹெச் இருக்கு, ஒரு -1 நம்ம போடணும். இந்த பேட்டர்ன்ல எழுதணும் கொஸ்டின். மைனஸ் அதே மாதிரி f ஆஃப் 1 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணா மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல ஒரு ஹெச் இருக்கு. ஸோ இதுல இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 கட் ஆயிருக்கும். அப்போ லிமிட் h tending to 0 மைனஸ் இங்க மாடுலஸ் ஆஃப் h மைனஸ் இங்க மாடுலஸ் ஆஃப் 0, டினாமினேட்டர்ல ஒரு ஹெச்ன்ற டேர்ம் இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த சைடுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். h tending to 0 பிளஸ்க்கு இதுவும் f of x மாதிரி தான் இருக்கு. f of x ஓட பேட்டர்ன் கொஸ்டின்ல என்ன, மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 1 இங்க இருக்கு பாருங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் xனா இங்க எக்ஸுக்கு பதிலாக 1 பிளஸ் ஹெச் இருக்கு, கொஸ்டின்ல ஒரு -1 கொடுத்துருக்காங்க.
எஃப் ஆஃப் ஒன்ன்றது 1 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல ஒரு ஹெச்ன்ற டேர்ம் இருக்கு. இப்போ இதுல சப்ஸ்டியூஷன்ல இந்த பிளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்னும் கட் ஆயிடும். இது 1 மைனஸ் 1 வந்து 0 ஆயிடும். இப்போ லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஹெச் மைனஸ் 0 பை ஹெச்னு வந்துடும். இப்போ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 0ன்றது 0 தான். இப்போ அந்த வேல்யூ நமக்கு வந்து எங்கேயும் யூஸ் ஆக போறது இல்லை. இன்னொரு பேசிக் விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ மாடுலஸ் ஆஃப் ஹெச்ன்ற டேர்ம் வந்து வெளியில எடுக்கும்போது மைனஸ் ஹெச்னும் வர சான்ஸ் இருக்கு, பிளஸ் ஹெச்னும் வர சான்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் வந்து ஹெச் வந்து லெஸ் தென் 0வா இருக்கும் அது மைனஸ் ஹெச்னு வரணும். எப்பெல்லாம் ஹெச் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும் அது வந்து என்னன்னு வரணும், வெளியில வரும்போது பிளஸ் ஹெச் அப்படின்னு வரணும். இது எக்ஸ் ஏபி என்ன இருந்தாலும் மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து இதுதான் நம்மளோட ரூல். இப்போ இங்க மாடுலஸ் ஹெச் இருக்கு, ஆனா ஹெச்சோட வேல்யூ பாருங்க 0 மைனஸ் 0 விட சின்ன நம்பர். அப்ப நம்மளுக்கு என்னென்ன இது வெளியில வரும், வெளியே வரும்போது மைனஸ் ஹெச் அப்படின்னு தான் வெளியில வரும். அப்ப இது மைனஸ் ஹெச் மேல மைனஸ் 0 டினாமினேட்டர்ல ஹெச்னு இருக்கு. ஸோ இங்க மைனஸ் ஹெச்சும் மைனஸ் 0 நம்மளுக்கு என்னன்னு வந்துடும், மைனஸ் ஹெச்னு வந்துடும். இங்க மைனஸ் ஹெச் பை ஹெச், ஹெச்சும் ஹெச்சும் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 1ன்னு கிடைக்குது. இதுல ஹெச்ன்ற டேர்மே சப்ஸ்டியூஷன் இருக்கு இல்ல, அப்ப வெளியில மைனஸ் 1ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு பாருங்க லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 பிளஸ் 0 பிளஸ்னா பாசிட்டிவ். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஹெச் வந்து பிளஸ் ஹெச்ன்னு இருந்திருக்கும். மேல மாடுலஸ் ஆஃப் 0 வந்து 0 தான் பை ஹெச். ஹெச் மைனஸ் 0ன்றது என்னவாயிடும், ஹெச் ஆயிடும். அப்போ ஹெச் பை ஹெச்னு வந்திருக்கும். இதை கேன்சல் பண்ணா நம்மளோட ஆன்சர் என்ன வருது, பிளஸ் 1 வருது. அப்போ லெஃப்ட் சைடு லிமிட்க்கு மைனஸ் 1, ரைட் சைடு லிமிட்க்கு வந்து ரைட் சைடு டிஃபரன்ஷியபிலிட்டியோட வேல்யூ வந்து பிளஸ் 1ஆவும் இருக்கிறதுனால LHD இஸ் நாட் ஈக்குவல் டு RHD அட் த பாயிண்ட் 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 1ன்னு எடுத்து இப்படி எழுதிருங்க. கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். ப்ரூவ் தட் f of x is equal to, இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் x அப்படின்னு நம்ம சொல்லுவோம். x வந்து 0 to 3 என்ற இன்டர்வல்ல இருந்ததுன்னா இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x is equal to 1 and x is equal to 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. x is equal to 1க்கு முதல்ல எழுதலாம், அப்புறம் x is equal to 2க்கு எழுதலாம். ஃபர்ஸ்ட் அட் x is equal to 1க்கு எப்பவுமே வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி உங்களுக்கு வந்து செக் பண்ண சொன்னாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் ரைட் சைடோட டிஃபரன்ஷியபிலிட்டி வேல்யூவும் ஒரே மாதிரி ஃபைனைட்டா ஈக்குவலா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதை அப்ளை பண்ண போறோம் நம்ம. ஸோ முதல்ல இதுல சின்றது வந்து அட் எந்த பாயிண்ட் செக் பண்றத சொல்றாங்களோ அதுதான். இப்போ அட் x is equal to 1க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அப்ப c வர இடத்துலலாம் 1 போட்டுக்கோங்க. அப்ப லிமிட் h டெண்டிங் டு 0 மைனஸ் f ஆஃப் 1 பிளஸ் h மைனஸ் f ஆஃப் 1 பை h அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி இப்ப ரைட் ஹேண்ட் சைடுக்கு எழுதும்போது லிமிட் h டெண்டிங் டு 0 பிளஸ் f ஆஃப் 1 பிளஸ் h மைனஸ் f ஆஃப் 1, எங்கெல்லாம் c வருதோ அங்கெல்லாம் 1ன்னு போட்டாச்சு. போட்டோமா? இப்ப பாருங்க இது பார்க்க f ஆஃப் x மாதிரி இருக்கு. f ஆஃப் xனா என்னது, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் x. அதாவது இங்க என்ன இருக்கோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போடணும். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம் நம்ம. இந்த லிமிட்லாம் அப்படியே இருக்கட்டும், உள்ளதான் முதல்ல இது அப்ளை பண்ணுவோம். அதில் எஃப் ஆஃப்னு இருக்கிறத எடுத்துட்டு இந்த மாதிரி 1 பிளஸ் ஹெச் அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ் இது வந்து 1, டினாமினேட்டர்ல ஹெச் இருக்கு. இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 1 பிளஸ் ஹெச். இதுல ஹெச்ன்றது என்ன நம்பர், ஒரு நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா 1ல இருந்து இந்த வேல்யூ என்னவாயிடும், டெஃபினட்டா கம்மி ஆயிடும். கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 0.5 என்னன்னு கேட்டாங்கன்னா 5 தான் சொல்லணும். அதே மாதிரி 0.9 என்னன்னு கேட்டாலும் 0 தான் சொல்லணும். இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 1.1 என்னன்னு கேட்டாங்கன்னா 1ன்னு சொல்லணும். அதாவது எந்த ஒரு நம்பரையும் இப்போ வந்து நம்ம இப்போ இது வந்து 0, இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க இருக்கு 0.5ன்ற நம்பர், அவங்களோட லெஃப்ட் சைட்ல வர்ற கம்ப்ளீட் இன்டிஜர் தான் அதோட ஆன்சர். இப்போ 1.1 இங்க இருக்குன்னா 1.1ஓட லெஃப்ட் சைட்ல வர்ற கேபிட்டல் அந்த 1 இருக்குல்ல, அதுதான் அதோட ஆன்சர். அதுக்கு பேர் தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல இங்க ஹெச்ன்றது என்ன நம்பர், 0 மைனஸ்ன்றதுனால இது ஒரு நெகட்டிவ் நம்பர். அப்போ 1 கூட ஒரு நெகட்டிவ் நம்பரை சேர்க்கும் போது வேல்யூ கம்மி ஆயிடும். அப்போ இதோட ஆன்சர் டெஃபினட்டா 0 பாயிண்ட் சம்திங்ல தான் இருக்கும். அப்போ 0 பாயிண்ட் சம்திங்கோட உங்களோட கிரேட்டஸ்ட் இன்டிஜரோட வேல்யூ டெஃபினட்டா என்னதான் வரும், 0ன்னு வந்திருக்கும். அப்போ 0ன்னு போடணும். மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எனி இன்டிஜர் கேட்டாலும் அந்த நம்பர் அப்படியே எழுதிட வேண்டியதான். அப்போ அந்த 1 அப்படியே வந்துடும். டினாமினேட்டர்ல நம்ம கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குன்னா ஹெச் இருக்கு. இந்த ஹெச்சை கேன்சல் பண்ண முடியல. லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0. இந்த 0 மைனஸ் எதுக்குன்னா இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். சப்ஸ்டியூஷன் போகும்போது நம்ம 0 மட்டும் தான் நம்ம பண்ணணும். இப்போ இங்க மேல வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா -1 பை இந்த ஹெச்சுக்கு பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். டினாமினேட்டர்ல 0 சப்ஸ்டியூட் பண்றதுனால இது வந்து ஒரு நாட் டிஃபைன் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இந்த சைடுக்கும் செக் பண்ண போறோம். இப்போ லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 பிளஸ்ஸா இருக்கும்போது இது வந்து 1 பிளஸ் ஹெச், இது வந்து 1. நம்மளோட கொஸ்டின் படி நம்மளோட ஃபங்க்ஷன் இதுதான். 1 பிளஸ் ஹெச்ல ஹெச் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது இதோட ஆன்சர் டெஃபினட்டா எப்படி வரும், 1 பாயிண்ட் சம்திங் வரும். அதாவது 1 விட பெரிய நம்பர் வரும். 1 விட பெரிய நம்பருக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் செக் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் டெஃபினட்டா என்னதான், 1 தான். ஸோ இது வந்து 1 மைனஸ் 1க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 1 வரும். டினாமினேட்டர்ல ஹெச் இருக்கு.
மேல வந்து 1 மைனஸ் 1ன்றது 0ன்னு வந்துரும். கீழ ஹெச்சுக்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0/0. இதுவும் என்ன வேல்யூ தான்? நாட் டிஃபைன். ஏன்னா டினாமினேட்டர்ல 0 வந்திருக்கு. இங்கேயும் நாட் டிஃபைன் வந்திருக்கு. இங்கேயும் நாட் டிஃபைன் வந்திருக்குன்றதுனால இவங்க ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் ஈக்குவலா வந்து ஃபைனைட் வேல்யூவா வந்தா மட்டும் தான் அவங்க என்னன்னு சொல்ல முடியும் நம்ம. 2 பேரும் ஈக்குவல்னு சொல்ல முடியும். இது ஃபைனைட்டா வராததுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். நாட் டிஃபைன்ன்றது என்னைக்குமே வந்து ஈக்குவல் வேல்யூ ஆகாது. ஸோ therefore f is not differentiable at 1ன்னு எழுதிருங்க. So f is not differentiable at x is equal to 1ன்னு எழுதிருங்க. கொஸ்டின்ல பாருங்க and x is equal to 2க்கும் செக் பண்ண சொன்னாங்களே, அதனால at x is equal to 2க்கு எழுத போறோம். அதே ஃபங்க்ஷன் f of x is equal to greatest integer of x. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் சேமா வருதான்னு பார்க்கணும் இல்லையா? எழுதிக்கோங்க. எழுதிட்டு c plus h அப்படின்னு வரும்ல, அந்த c க்கு பதிலா 2 போடணும். ஏன்னா அந்த பாயிண்ட் 2ன்றதுனால. ஸோ c க்கு பதிலா 2 போட்டாச்சு. மைனஸ் f of c க்கும் 2ன்னு போட்டாச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதிட்டீங்க. எழுதிட்டு இப்போ இதோட வேல்யூ பார்க்கலாம். ஸோ லிமிட் h டெண்டிங் டு 0 மைனஸ்ல f of x ஓட பேட்டர்ன் என்னது? இங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர். இங்க இருக்க என்ன வேல்யூ இருந்தாலும் இதுக்கு இந்த பாக்ஸ் போட்டு எழுதணும். அப்போ இது இங்க 2 பிளஸ் h அப்படின்னு வந்திருக்கும். இங்க வெறும் 2ன்னு வந்திருக்கும். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2. டினாமினேட்டர்ல h இருக்கும். இப்போ இது 2 பிளஸ் h, இதுல h ஓட வேல்யூ எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு நெகட்டிவ் நம்பர். அப்போ 2ல இருந்து ஏதோ ஒரு நம்பர் என்ன ஆகுது? மைனஸ் ஆகுது. அப்போ அதோட வேல்யூ டெஃபினட்டா 1 பாயிண்ட் சம்திங் தானே வரும். அப்போ 1 பாயிண்ட் சம்திங்கோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் யார்? 1 தான். அதனால இங்க 1ன்னு வந்திருக்கும். மைனஸ் இங்க 2 இருக்கு. டினாமினேட்டர்ல h அப்படியே இருக்கும். இங்க வந்து என்ன கிடைக்குதுன்னா லிமிட் h டெண்டிங் டு 0 இருக்கு. இந்த இடத்துல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ மேல -1 கீழே 0. டினாமினேட்டர்ல 0 இருக்கு. அதனால இது என்னன்னு கிடைச்சிருச்சு? நாட் டிஃபைன். அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். இப்போ லிமிட் h டெண்டிங் டு 0 பிளஸ்ல இது f of x மாதிரி இருக்கு. அப்போ அது மாடுலஸ் ஆஃப் 2 பிளஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2 பிளஸ் h மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2/hன்னு எழுதிடலாம். இல்ல h வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர்னால இதுல 2 கூட ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது 2 பாயிண்ட் சம்திங்ல நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா இந்த ஹெச்ன்றது வந்து மைன்யூட் டிஃபரன்ஸ் டெசிமல்ல தான் இருக்கும். அதனால இது 2 பாயிண்ட் சம்திங். 2 பாயிண்ட் சம்திங்கோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வந்து என்ன தான் வரும்? 2 தான் வரும். லிமிட் h டெண்டிங் டு 0 இது 2 மைனஸ் இங்க வந்து 2ன்றது ஒரு கம்ப்ளீட் இன்டிஜர். அதை வெளில எடுக்கும்போது அதே 2 தான் வரும். டினாமினேட்டர்ல h இருக்கு. மேல 2 மைனஸ் 2 0. டினாமினேட்டர்ல ஹெச்சுக்கு 0 சப்ஸ்டியூட் ஆகும். சப்ஸ்டியூட் பண்ணா 0/0ன்றது என்னது? நாட் டிஃபைன். இது ரெண்டுமே ஃபைனைட் வேல்யூ கிடையாது. ஃபைனைட்டா இருந்து ஈக்குவலா வந்தா மட்டும் தான் உங்களை வந்து நம்ம டிஃபரன்ஷியபிள்னு சொல்ல முடியும். இந்த நாட் டிஃபைன் வரும்போது அதை நம்ம என்னன்னு தான் சொல்லணும்? நாட் ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டும் எப்படி வரல? சேமா வரல. ஸோ தேர்ஃபோர் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? f is not differentiable at x is equal toன்னு சொல்லலாம். ஸோ f is not differentiable at x is equal to 2ன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.